மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழக அரசியலில் அதாவது அண்ணாமலை அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங் தான். அதில் தான் நிறைய இன்னைக்கு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாரு. அதே அதிமுகவினர் செங்கோட்டையன் விலகுனதுக்கும் டிடிவி எல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிறதெல்லாம் பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாருன்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றதும் இதெல்லாம் தாண்டி நம்மளோட பார்வையில் ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பேசலாம். அதுக்கு முன்னாடி பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு நோட்டாவில இருந்து இன்னைக்கு ஒரு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது யாருன்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு எதை வச்சு அவங்க இன்னைக்கு அரசியல் செய்யறாங்கன்னா, எம்ஜிஆர் முகத்தை வச்சு, இரட்டை இலைங்கிற ஒரு சின்னத்தை வச்சு, ஜெயலலிதா வச்சு அரசியல் செய்யறதை நமக்கு பார்க்கணும். ஆனா அதே எம்ஜிஆர் விட ஜெயலலிதா ஒரு படி மேல போய் ஒரு தனித்து நின்று இருக்காங்க. ஒரு 37 பாராளுமன்றத்துல நின்று வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த இதுல ஆட்சியில. அப்போ அது வளர்ந்துட்டே வச்சு அவங்களோட ஆளுமையை காட்டிட்டு வந்ததை நம்ம கவனிச்சோம். இப்போ ஜெயலலிதாக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காருன்னா, அதாவது ஒரு 4.5 ஆண்டு ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாரு. ஆனா தொடர்ந்து அவருக்கு ஒரு தோல்வியா இல்ல வெற்றியா அப்படிங்கிறது உங்களோட கருத்து நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி 2024 தேர்தலில், அதாவது அப்ப தனித்து நின்று இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலத்துல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதியில டெபாசிட் இழந்திருக்காங்க. அதாவது அதிமுக 13 நாடாளுமன்ற தொகுதியில 3ஆம் இடம் போயிருக்காங்க. ஒரு இடத்துல 4ஆம் இடம் போயிருக்காங்க. அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு தோல்வியா வெற்றியாங்கிறது ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்ல வந்தோம்னா பாஜக அண்ணாமலை அவர்கள் நோட்டாவில் இருந்து ஒரு 12% வாக்குல உயர்ந்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல எதனால பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை எதிர்பார்க்கறது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. அதாவது இன்னைக்கு தொகுதி பங்கீடு தான் நம்ம கவனிக்கணும். இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் இப்போது இருக்கிற பாஜக எல்லாம், அதாவது நாங்க இந்த ஆட்சி 2026க்கு எங்களோட நோக்கம் கிடையாது, எங்களோட நோக்கம் எல்லாம் 2029 இந்த மாதிரி போனான்னா அதை அண்ணாமலை அவர்கள் ஏற்றுக்கொள்வாராங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டிஏ ஒரு டைம்ல 18% இருந்துச்சு, அதிமுகவில் ஒரு 21% என்னமோ இருந்துச்சு. எந்த ஒரு வேறுபாடு இல்லாம தான் இருந்துச்சு. தனியா இவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அண்ணாமலை கிட்ட இருந்திருக்கலாம் போல இருக்கு. தனித்தே நம்ம நின்று இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல எதனால பிரச்சனை வருதுன்னா, நாளைக்கு அதாவது 2 மாசம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. மாறுபட்ட கருத்து என்ன நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நான் ஒரு 2 மாசம் நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஆனா விமர்சனம் இன்னைக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அண்ணாமலை எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 12% வந்திருக்கு. அந்த வளர்ந்த தொகுதி பாஜக அதிகமா வாக்கு வாங்கின தொகுதியில மட்டும் அந்த பங்கீடு பெர்ஃபெக்டா இருந்துட்டானா இங்க எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது அதுக்கப்புறம் இவரு பாஜகவுக்கு வாக்கு கேட்பாரா இல்ல அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து கேட்பாராங்கிறதெல்லாம் செகண்டரி வாதம். ஆனா இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, கஷ்டப்பட்டு நோட்டாவில் இருந்து அவர் மட்டும் இங்க கஷ்டப்படலை. அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட தொண்டர்கள் அதுக்காக டெடிகேட் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு கட்சியை வளர்ந்ததுக்கான ஒரு அங்கீகாரம், அதாவது நம்ம தலைமையிலேயே கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இப்ப தொண்டர்கள் ஏன் தொடர்ந்து அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு காலையில அறிவாலயத்துல ஒரு மீட்டிங்ல அண்ணாமலை போறாரு. அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் அண்ணாமலை எப்பவுமே சொல்லுவாரு, 4 ஆண்டு காலமா நான் இருக்கேன், அண்ணன் தம்பியா நாங்க பழகியிருக்கோம், நான் கொடுக்குறேன்னா பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன், எங்களுக்குள்ளார ஒரு இருக்கோம். ஆனா ஒரு ஆங்கில ஊடகம் நேரா நான் பேச மாட்டேன், ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவர் மைக்கை நீட்டிட்டு ஒரு வித்தியாசமா போறதை நம்ம கவனிக்கலாம். அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒருமையில பேசிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஊடகம் ஊதுன்னு ஊதிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர் கேட்கிறாரு, அதாவது நான் கூப்பிட்டேனா இல்ல ஏதாவது உங்களை அண்டர்ல நான் வேலை செய்யறேன்னா
இல்ல நீங்க வச்ச ஆளா அப்படின்னு கேட்கறதுல தவறு இல்லை தானே. அவர் இல்லைன்னா போக வேண்டியதுன்ற ஒரு கருத்து. அப்ப எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா சோசியல்ல ஏதாவது நீ காசு வாங்காம சம்பளம் வாங்காம ஏதாவது இருக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பப்ளிக் சர்வெண்ட்னா பப்ளிக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வேலை செய்கிறவங்க வந்தா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். காசு வாங்கிட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னா இங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அங்க நடக்குது. அதாவது இன்னும் கூட அண்ணாமலை வச்சு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக்குற மாதிரி, அண்ணாமலையை வந்து ஏதாவது ஒண்ணு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒண்ணு அவர் டிஸ்டர்ப் ஆகி பிபி பண்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்து இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த பெருசா ஆக்கி ஊடகத்துல ஒருமையில் பேசிட்டார் அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இன்னைக்கு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அண்ணாமலை என்னைக்குமே இன்னைக்கு கோயம்புத்தூர் நடந்த விஷயம் ஆனாலும் எல்லாத்துக்குமே அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. பெண்களுக்கு கொடுமை நடந்தான்னா அதை வந்து ஒரு அரசியல்வாதியை பார்க்கக்கூடாது, அந்த பெண்ணோட அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ இருந்து அதை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஏன் இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. ஏன்னா இங்க வந்து ஏன் அரசியல் பண்ணக்கூடாதுன்னா முழுக்க முழுக்க இங்க அரசியல்வாதி ஒழுங்கா இருந்திருந்தானே இந்த பிரச்சனை நடக்கவே நடக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு இது நடந்துருச்சு. இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த விவகாரத்துக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆதாரத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக நாளைக்கு கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிறாரு அவர் அண்ணாமலை மேல. ஆனா என்ன பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாம எந்த எந்த விஷயத்தையும் பேச மாட்டாருங்கிறது ஊரறிந்த விஷயம்தான். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மடக்கலான்னு பார்க்கும்போது இதெல்லாம் எந்த இடத்துலயும் அது எடுபடாதுன்னு தான் நம்மளோட புரிதல் இருக்கு. தாண்டி இன்னைக்கு அதாவது பீகார் எலெக்ஷன் நடக்குது, அந்த பிஸியில இருந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஆபரேஷன் சிந்தூர் நம்ம பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது தேசிய தலைவர் வந்து பதவி வந்து யாரும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அது தாமதமாயிட்டே வந்திருக்கு. அடுத்ததா வந்து இப்போ விரைவில் வந்து ஒரு தேசிய தலைவர், தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலைக்கு கொடுக்கிறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணலாம், ஆடுற வரைக்கும் ஆடட்டும் எல்லாமே, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலையோட கருத்து நம்ம புரிதல இருக்கு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வலிமையா இருக்கான்னு நம்ம போன பதிவிலேயே நம்ம பேசிட்டு இருக்கோம். பாஜக தொண்டர்கள் விரும்புவது என்னன்னா ஒரே விஷயம்தான். அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு 2021 இருந்து அதாவது 24 வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில பிடிக்கணும், பாஜக வளரணும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தது வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை இருந்தால் வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவோட அடையாளம் இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்றுட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாம பேச வரல. அண்ணாமலை இல்லாம பாஜக இங்க வளராதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அண்ணாமலை இருந்தால் பாஜக இன்னும் வளரும் அப்படிங்கிற ஒரு பதில தான் நம்ம யதார்த்தமான விஷயம் இங்க. இங்க பாஜகவுக்கு ஆதரவு இல்ல அதிமுகவுக்கு எதிராவோ இந்த நிலைப்பாடெல்லாம் இல்லை, யதார்த்தமான ஒரு உண்மை. இது இப்படிதான் இருக்குங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அதிமுக பலமா இருக்குன்னு சொன்னோம்னா ஏன் வலிமையான கூட்டணி வரும்னு ஏன் எதிர்பார்த்தாங்கிற ஒரு கேள்வி இப்ப வராம இருந்ததுனால இன்னைக்கு வந்து பல்ட்டி அடிக்கிறாங்க இவங்க. அதாவது நாங்க எதிர்பார்க்கல, யாரும் நாங்க போய் அங்க டிவிக்கே கூட பேசல, அவங்களும் எங்க சைடு வரல அப்படிங்கிற ஒரு பதில் சொல்றாங்க. ஆனா எதிர்பார்த்தது உண்மைதானேன்ற மாதிரி. ஆனா இதை தாண்டி பாஜகவில் இருக்கிறவங்களும் சேர்த்து இன்னும் வலிமையான கூட்டணி வரும்னு ஊடகத்துல பிரஸ் மீட்டிங்ல சொன்னதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து கட்சி தான் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தான்னா இன்னைக்கு பிரச்சனையே இல்லை. இல்ல நாங்க பதவி தான் வேணும் அப்படின்னு சொன்னா பிரச்சனை அங்க வரும். இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும். தொண்டர்கள் வந்து ஏதோ ஒரு ஆசையா இருப்பாங்க, ஏதாவது கட்சி வளரும் அதுக்காக தான் பின்னாடி இருந்து அவங்கள முன்னிறுத்தி வருவாங்க. ஆனா தலைமை வந்து ஒரு விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ணலன்னா தொண்டர்களுக்கு ஏமாற்றம் நிச்சயம்தான். ஆனா இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு அண்ணாமலையால வளர்ச்சி, அதே அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியால வளர்ச்சியா இல்ல வளர்ச்சி குறைவா அப்படிங்கிறது தான் மக்கள் நீங்க முடிவு பண்ணி சொல்லணும். 2 ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி
இன்னைக்கு இதே அதிமுகவும் பாஜகவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால திமுக இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ரங்கராஜ் பாண்டேயோ ஏதோ ஒரு சர்வே எடுத்திருக்கிறாரு. அதாவது 39% அதிமுக வின் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ நான் நல்லா கவனிக்கல. 36% ஏதோ திமுக வருவாங்க. டிவிக்கே 20%, நாம் தமிழர் கட்சி 5% ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன புரிதல் இங்க கவனிக்கணும்னா, மக்கள் முழுக்க வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, இது மட்டும்தான். ஆனா இந்த பிரச்சனைய வந்து பாஜகவோ இல்ல அதிமுகவோ இன்னைக்கு மக்களோட நிக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா அது மிக குறைவுன்னு தான் நம்ம பார்க்கணும். மக்களோட மக்களா நின்று போராடணும்னு. ஏன்னா இவங்களோட போராட்டம் வெளியிலேயே வர்றதில்ல. ஊடகத்தினாலேயோ ஏதோ ஒரு விதத்துல வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசு. இன்னைக்கு எந்த ஒரு போராட்டமானாலும் மக்களிடையே சேர விடாம ஊடகம் என்னைக்குமே திமுகவோட அறிவாலய வாசல்ல தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த இடத்துல வந்து இதை தாண்டி அரசியல் பண்ணணும்னா அண்ணாமலை போன்ற நபர்கள் தான் வந்தா முடியும்னு நம்ம கவனிக்கணும். ஆனா அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு பதவி ஆசை இல்லை, எதுவுமே ஆசை இல்லை. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கும் பதவி ஆசை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கட்சி வளரணும்னு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அண்ணாமலைக்கு இருக்கு. அது மட்டும்தான் அவருக்கு. அவரு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு, ஒரு தூய அரசியல் தருவாங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு. இப்ப தூய அரசியல் யாருகிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஊழல் இல்லாத கட்சி யாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட்டணிக்காக ஒன்றிணைந்தாலும் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து கட்சி வளராம கூட்டணி மட்டும் பலம் அப்படின்னு இருந்தான்னா அவன் ஒவ்வொரு கட்சியும் காணாம போயிடும். இன்னைக்கு அதிமுக ஆனாலும் கூட வேற கட்சியை எதிர்பார்க்கறத விட அவங்க கட்சி வளர்த்தா போதும். இப்போ நாம் தமிழர் ஆனாலும் விசிக்கு ஆனாலும் அவங்க கட்சியெல்லாம் இன்னும் அடுத்தது இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி தான். ஏன்னா அது ஏதோ டிஎம்கே மாதிரியே கட்சி ஆயிட்டாங்க அவங்க. அவங்க கட்சி வளர்த்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதுக்காக ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருந்தோன்னா கட்டாயமா ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க கட்சி வளரும். ஆனா எந்த ஒரு கட்சியும் அந்த நிலைப்பாடு இல்லை. கூட்டணி பலமா இருந்தால் நாங்கள் வளர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். ஆனா இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் அந்த பெண்ணோட நிலைமையெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த கொடுமையெல்லாம் எந்த ஆட்சியிலையும் நடக்காது. ஏன்னா இது ஒரு சாபக்கேடுன்னு தான். ஆனா இதுக்கப்புறமும் கூட அதாவது எதனால நடக்குது? போதை தான். போதை ஒரே ஒரு விஷயத்தினாலதான் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது. ஏன் அது கட்டுப்படுத்த மாட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா போதை போட்டுட்டான்னா அவன் என்ன செய்யறான் ஏது செய்யறான்னு அவனுக்கே தெரியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சட்ட விரோதமா பார் நடத்துறதும் சட்டத்துக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் பொய் தான். எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அப்ப இந்த அரசு மாறினா எல்லாமே மாறும். அரசு மாறணும்னா மக்களோட இந்த எதிர்கட்சி எல்லாம் நிக்கணுங்கிறது தான் நம்மளோட கருத்து. அப்படி நின்னா மட்டும்தான் ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு நியாயமான ஒரு அரசியல் கிடைக்கும், மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். மக்கள் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கருத்து சொல்லுங்க. மனிதானி மகத்தான்